நாங்கள் தண்ணியில் இறங்கி வலை கட்டிக்கும் போது குணமா அடிச்சு வந்து என் காலில் படும் தூக்கி வலிச்சியும் போயிட்டு ஒரு செடியில் கட்டிட்டு வந்து ஒரு தொழில் பண்ணுவோம். ரேட்டு இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பெருசு பண்ணாங்க மறுநாள் தொழில் பண்ண முடியாது. எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் தான் இறங்கி ஆகணும். சுற்றுவாள் தொழில் 7 கொம்பு நட்டிட்டு அதோட தடுக்கு நட்டிட்டு வலை சுற்றி வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரமாக மீன் பிடிக்க முடியும். மீன் இறாவது அதில் தான் பிடிக்க முடியும். போட்டில் இருந்து எந்த வேலையும் செய்ய முடியாது எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தால் தான் ஏதாவது ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். போனால் இன்னைக்கு வலைக்கு போயிட்டு வரணும்னா வரும்போது காயெல்லாம் வர முடியாது. எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த கெளுத்திங்க குத்திக்கும், இந்த ஆளிங்க அறுத்துக்கும். எங்களுக்கு நிறைய விஷயம் குறைஞ்சி ஒரு 1.5 மணி நேரமாக தான் ஆகும் நாங்கள் வலை நட்டி முடிக்க. மறுபடியும் நாங்கள் தண்ணி இறங்கி வலை கிளப்பி வைக்கணும்னா 3 மணி நேரம் ஆகும். காலங்காலமாக எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படி எல்லாமே இந்த தொழில் பண்ணுவாங்க. ஆறுன்னா யோசிச்சாவே அப்பா அம்மா தான். ஏன்னு வச்சு அதுதான் எங்களுக்கு சோறு போடுது. அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்பா அம்மா நம்ம பசியாக இருந்தாங்க விட்டுருவாங்களா? எப்படியாவது சாப்பிட சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் நாங்கள் போனால் சாப்பாடுக்குன்று கொடுக்குறது ஒரு தாய்க்கு மிஞ்சினது ஆறு தான். நாங்கள் இன்னைக்கு ஒரு 3 மணிக்கோ 1 மணிக்கோ போகிறோன்னா விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் உயிரோடு இருக்கான்னு தெரியும். இது நடுவில் என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியாது. நான் நல்லா படிப்பேன் ஓரளவுக்கு. எனக்கு கீழே நல்லா படிக்காதனாலாம் இதெல்லாம் இப்போ ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது இப்போ அது பார்க்கும்போது எனக்கு அதோட ஃபீலிங் வரும். இல்லை பசங்க கிட்ட சொல்லியிருக்கேன், என்னோட கஷ்டம் வந்து நீங்கள் எப்பவுமே படக்கூடாது. நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் அப்பாவுக்கு அதே போதும். இவன் பெரியவன் மட்டும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்கான். ஐடியில் ட்ரைனிங்காக சேர்ந்து போயின்னு இருக்கான். நடுவில் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் இப்போ சேர்ந்துருக்கான். எம்ஜிஆர் தான் சேர்ந்துருக்கான். எனக்குன்னு தனியாக ஏதாவது நகை வாங்கி போட்டுக்கணும் அப்படிலாம் எதுவுமே நினச்சது கூட கிடையாது. எதாக இருந்தாலும் பசங்களுக்கு தான், பசங்க நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. மறைந்தால் கூட கனவுகளில் இருளில்லை.